வணக்க மக்களே, நான் விஜயதரன். இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிற விடயம், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற காணி தொடர்பான ஒரு பிரச்சனை. அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களும் சொல்லியிருக்காங்க, எனக்கு யாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு பூர்வீக காணி வந்து இவ்வளவு பரப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் வந்து அந்த காணி தொடர்பாக இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கு. அந்த காணியால் வந்து அந்த அயல் சூழல் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தொந்தரவாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அது எங்கே ஆரம்பித்த பிரச்சனை எவ்வாறு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஊடகத்துறையை சந்திச்சும் என்ன சொல்றது, சில அம்மாமார் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இது சம்மந்தமாக பேசுவோமா பேசக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு பேசாம தான் இருந்தேன். நான் எனக்கு ஒன்று மண்டைக்கு ஏறிச்சு. என்னன்னு சொன்னால், கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களுடைய காணி வந்து துப்புரவு செய்யப்படாமல் இருக்கு. அது தவறு தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அயல் சூழலில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். அதில் எந்த வித தவறும் கிடையாது. இப்போ கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய காணி துப்புரவு செய்யப்படலைன்னு சொன்னால் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். நகரசபைக்கும் பிரதேச சபைக்கும் ஒரு காணி துப்புரவு செய்யாமல் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அந்த அடிப்படையில் வந்து சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு தொடுத்தா அந்த காணி துப்புரவு செய்யாததுக்கான காரணம் கேட்கப்படும். கேட்டுட்டு அதுக்கான காரணம் சரியா அமையலைன்னு சொன்னால் அதுக்கான என்ன சொல்லுவாங்க, தண்டப்பணம், அதாவது ஃபைன், அதாவது என்ன சொல்லுவாங்க, தண்டனை பணம் வந்து அறிவிக்கப்படும் நீதிமன்றத்தால். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுங்க, இவ்வளவு நாளைக்குள்ள வந்து அந்த காணியை துப்புரவு செய்து உடனடியாகவே அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும்னு சொல்லி நீதிமன்றமோ இல்லை நகரசபையோ பிரதேச சபையோ இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடலாம். அதுதான் உண்மை. என்ன, அதுதான் பேசிக். ஒரு நகரசபைக்கு இருக்கிற அதிகாரமும் அதுதான். நீதிமன்றத்துக்கு போனா கூட அவ்வளவுதான் செய்ய முடியும். ஒருத்தருடைய பேர்ல இருக்கிற காணியை வந்து இன்னொருத்தர் வந்து அடாவடியா பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுடைய என்ன சொல்ல வம்சாவளி காணின்னு சொல்லப்படுது. காணியை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். அவருக்கு என்ன, அந்த காணி துப்புரவு செய்யாமல் இருந்தா அந்த காணிக்கான ஏன் துப்புரவு செய்யறன்னு விசாரணை நடத்தி போட்டு அந்த காணி துப்புரவு செய்யாதக்கான காரணத்தையும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு இவ்வளவு தண்டனை பணம் வந்து அறிவிச்சுட்டு இவ்வளவு நாளைக்குள்ள வந்து காணி துப்புரவு செய்து ஆகணும்னு சொல்லி நீதிமன்றம் போனாலும் இதைத்தான் சொல்ல போறாங்க. நகரசபையோ பிரதேச சபையோ தங்களுடைய சட்டத்தின்படி இதைத்தான் செய்ய முடியும். எனக்கு என்ன தோணுச்சுண்டா, தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய அந்த காணிக்கு உழவு என்ன சொல்றது, பாம்புகள் தொல்லை, மக்கள் இருக்க முடியான்னு சொல்லி அவன் கத்துறீங்க. ஒரு என்ன ஒரு வீதியால போக முடியல, கடைக்கு போக முடியல, எங்களுக்கு ஒரே துன்பமா கிடக்குலாம் கத்துறீங்க. ஓகே, உண்மையாவே மக்கள் பாதிக்கப்பட்டா அது வேதனை தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இது அரசியலுக்கான ஒரு திட்டமா இருந்துடக்கூடாது, அரசியலுக்கான ஒரு நடவடிக்கையா இருந்துடக்கூடாது. உண்மையாவே மக்கள் பாதிக்கப்படுறான்னு சொன்னா அதுக்கான நடவடிக்கையை நகரசபையோ பிரதேச சபையோ எடுக்கலாம். கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பலாம். குறிப்பிட்ட நாளைக்குள்ள வந்து இந்த காணியை நீங்க துப்புரவு செய்ய தரணும்னு சொல்லியிருந்தா ஓகே, அது வரவேற்கக்கூடிய விடயம். அது சட்ட ரீதியா எது செய்யப்படணுமோ அது செய்யப்படத்தான் வேணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அம்மாமார்கள் வந்து ஊடக சந்திப்புல வந்து நீங்கள் சொல்றீங்க தானே, எங்களால் இருக்க முடியல, பாம்பு தொல்லையா கிடக்கு, எங்களால் ஒரு இடமுமே போக முடியலாம் சொல்றீங்க. உண்மையாவே நீங்க கஷ்டப்படுறது வேதனை தான். நீங்களும் எங்களோட அம்மா மாதிரி தான். ஊடகத்துல வந்து வேதனைப்பட்ட அந்த அம்மாக்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க என்ன சொல்றது, ஒரு காணி வந்து பத்தியா இருக்குது, அதால பாம்பு தொல்லை தாங்க முடியல, வீதியால போக முடியல, கடைக்கு போக முடியல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய வருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அதே சமயம் நீங்க உணர்ந்து கொள்வீங்க நான் நினைக்கிறேன். வன்னிக்குள்ள காலகாலமாக பெரிய பெரிய காடுகள்ல வாழுற எங்களுடைய மனிதர்கள் எவ்வளவு பாம்புகள், எவ்வளவு விலங்குகள், எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு எத்தனையோ ஆயிரம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்கள் மனிதர்கள் இல்லையா? யோசிங்க, அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அந்த பெரிய காட்டுக்குள்ள என்ன விதமான விஷ ஜந்துகள், விஷ பாம்புகள், என்ன சொல்ற யானைகள், ஏகப்பட்ட விலங்குகள் எல்லாத்தையும் சமாளிச்சு வன்னிக்குள்ள இருக்கிற பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா ஒரு காணி உங்களுக்கு இடையூறா இருக்கு. சரி, ஓகே, நீங்க அரசியலுக்காக இந்த விடயத்தை பயன்படுத்தாம உண்மையான மனசோட நீங்கள் செயற்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது நகரசபையோ பிரதேச சபையோ குறிப்பிட்ட நாளைக்குள்ள வந்து அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிட்டு இந்த நாளைக்குள்ள வந்து இந்த காணி துப்புரவு செய்யப்படணும், இல்லைன்னு சொன்னா பயனடிப்போம், இல்லைன்னு சொன்னா சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. ஊடக சந்திப்புக்கு வாரீங்கள், ஊடகத்துல பேசுறீங்க அப்படின்னு சொன்னா திட்டமிட்டு கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய என்ன சொல்றது பேரை கெடுக்கணும், அவருக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு செய்யப்படுது. இப்ப நான் வந்து அவருக்காக பேசுறேன்னு நினைக்காதுங்க. நாம் பேசுறது யதார்த்தத்தை. நீங்க ஒரு காணியில 10 இருக்கு, பாம்பு இருக்குன்றதுக்காக எவ்வளவு பெரிய அரசியல் பண்றீங்கன்னு சொன்னா, இங்க ஏகப்பட்ட காணிகள் வந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுடைய காணி வந்து துப்புரவு செய்யப்படாம இருக்கு. ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் பிரச்சனை வரும்.
இது உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் அடுத்தடுத்த மக்களுக்கும் பிரச்சனை வரும். பிரச்சனை வரும் பொழுது உங்களை அடுத்த முறை யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இது தேவையில்லாத அரசியல். என்ன பொறுத்த மாட்டேங்கும் இது ஒரு தேவையில்லாத அரசியல். என்ன சொல்றது, இலங்கை அரசாங்கத்திட்ட நில அதிகாரமும் காவல் அதிகாரம் இருக்கிறது நல்ல புலான் இருக்கு. என்ன சொன்னா, நம்ம தமிழனுக்கு நில அதிகாரத்தையும் காவல் அதிகாரத்தையும் கொடுத்தா எங்களோட நிலங்கள் நாங்களாம் நிம்மதியா இருக்கலாமோ எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் மாறும். அன்னைக்குள்ள எத்தனையோ காலமா எத்தனையோ பத்த காடுகள்ல எத்தனையோ ஆயிரம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எத்தனையோ விசஜாந்துகள் மத்தியில. இதெல்லாம் ஒரு விடயம் கிடையாது. ஆனா சட்ட ரீதியா என்ன சொல்றது, காணி துப்புரவு செய்யப்படத்தான் வேணும். ஏனென்றா நுழம்புகள் பெருகும், ஏகப்பட்ட பொதுமக்களுக்கு பாதிப்பு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அவர் எம்பி அர்ச்சுனாவுடைய நிலப்பரப்பு, அதனால நாங்கள் அரசியல் பண்ணுவோம்னு சொன்னா தவறு. எத்தனையோ வீடுகள் எல்லாமே இப்படியான விடயங்களை கையாளுறது நகரசபை பிரதேச சபை. ஒரு நகரசபை பிரதேச சபை இல்லை, எத்தனையோ இடங்கள்ல இவ்வாறான விடயங்கள் கையாளுறாங்க. அங்க போய் என்ன சொல்றது, நோட்டீஸ் விட்டுறாங்க. அவங்க பார்க்கண்டு அதுக்கான தேதி கொடுக்கும் பொழுது இவ்வளவு நாளைக்குள்ள செய்தாங்கன்னு சொன்னோன்னா செய்து கொடுத்துருது சனம். அப்ப இது கௌரவ எம்பி அர்ச்சுனாவுடைய பிரச்சனைன்றதால ஊடக சந்திப்புல நடத்துறீங்க. என்ன சொல்றது, அவருடைய பேரை கெடுக்கணும் மட்டும் செய்றீங்களா எனக்கு புரியல. பட் நீங்க ஒன்று யோசிக்கணும், உங்களை போன்றுதான் என்ன சொல்றது வன்னி நிலப்பரப்பில் இருக்கிற எங்களுடைய மக்களும் மன்றதை நீ யோசிச்சு கொள்ளுங்க. அவர்களும் காலகாலமா இவ்வாறான பத்தை காடுகளுக்கு வாழ்ந்து கொண்டு விஷ ஜந்துகளுக்குள்ளான் தங்களுடைய என்ன வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா காட்டுறது தவறு. என்னை பொறுத்த மாட்டேங்கி ஒரு காணி துப்புரவு செய்யப்படணும், அங்கிருந்து அயல்ல இருக்கிற பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க காட்டுற காரணங்கள் உண்மையாவே ஒரு அரசியலுக்காக செய்யப்படுற ஒரு நாடகம் மாதிரி தோணுது. அதுக்காக தான் இந்த கருத்து வைக்கிறாங்க. சட்டப்படி தவறு தான். ஒரு காணி துப்புரவு செய்யப்படலைன்னு சொன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நகரசபைக்கு பிரதேச சபைக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தின்படி என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கணும். இப்போ ஊடக சந்திப்பு எல்லா நகரசபை பிரதேச சபையும் இன்ன வீடுகள் எல்லாமே குப்பையா கிடக்கு, இன்னென்ன வீடுகள் எல்லாம் பத்தையா கிடக்குன்னு சொல்லிட்டு ஊடகத்தை கூப்பிட்டு பேட்டி கொடுக்கல. அப்ப இதுல ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்றதை எல்லாருமே புரிஞ்சு கொள்வாங்க. அதனால தயவு செய்து அரசியல் பண்ணாம சில விடயங்களை பொதுமக்களுக்கு எவ்வாறு கையாளுறீங்களோ அவ்வாறே கையாளணும்ன்றதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாரையுமே விமர்சனம் பண்ணணும், யாரையும் இழிவுபடுத்தணும் என்று இல்லை. இது என்னுடைய ஒரு பொதுமகனா எனக்கு தோணுன கருத்தை தான் இந்த வீடியோ பதிவு மூலம் முன் வச்சிருக்கேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.